இன்றைக்கி காலையில் ஸ்ரீ சுக்தம் கேட்டுட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, இப்போது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நல்ல பரிச்சயமான ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்குவோம். ஃபைனா? ஸோ இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே லோட்டஸ் தெரியும், தாமரைப்பூ நம்ம எல்லாருமே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த தாமரைப்பூ எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக டெலிகேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒருத்தவங்க உட்காரணுன்னா, அவங்க உட்காந்தும் அந்த அந்த பூ மூழ்கி போகாமல் இருக்கணும்னா, அவங்க எவ்வளோ டெலிகேட்டாக மெல்லிஸாக மிதுவான ஆளாக இருக்கணும். எஸ், அண்ட் அவங்களோட கைகள் இன்னும் எவ்வளோ மெல்லியாக இருக்கும். லைக் ஒரு பெரிய ட்ரீயாக இருக்கலாம், ஆனால் அந்த ட்ரீயோட எண்டு பிரான்ச்சில் வர பூ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே, அந்த கை இன்னொரு கால் அமுத்துது. ஓகேவா? ஸோ அவ்வளோ மெல்லிய ஒரு ஆள், அவ்வளோ மெல்லிய ஒரு ஃப்ளவர் மேலே அவ்வளோ மென்மையான கைகளை வச்சு அவ்வளோ மென்மையான காலை அழுத்திட்டுருக்காங்கன்னா, அப்போ பெருமாள் எவ்வளோ மென்மையானவராக இருக்கணும்ல. மகாலட்சுமியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். Wow, these people are so soft and delicate la. But how? எப்படி வதம் பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் ரீலில் சொல்கிறேன்.